ஹாய், வாங்க இன்னைக்கு பொட்டுக்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 2 கிரீன் சில்லி எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொரியாண்டர், கறி லீஃப் எடுத்திருக்கேன். தாளிக்கிறது கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வரமிளகாவும் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் எல்லாம் போட்டு பொட்டுக்கடலை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடலாம், கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம இதுக்கு ரொம்ப நிறைய சேர்த்தோன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சோம்ல, அதெல்லாம் போட்டுடலாம், போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சூப்பராக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு. இப்போ தாளிச்சிடலாம். சேர்க்க மாட்டாங்க, ரொம்ப ஒருத்தவங்களுக்கு தேங்காய்லாம் பிடிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு அரைக்கலாம். இப்போ வரமிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் போடாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா, அந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கறி லீஃப் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஆனால் வந்து புளி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படின்னு சொல்லுங்க. பாய்.